கோவிந்தா என்ற நாமம் இந்த புரட்டாசி மாதம் முடியப் போகின்றது. இந்த கோவிந்த நாமம் எங்கும் ஒலித்தது. திருமறையிலே பார்த்தால் கட்டுக்கடங்காத கூட்டம், எல்லோரும் கோவிந்த நாமத்தை உற்சாகமாக சொல்லி அந்த ஏழுமலையானை வழிபட்டார்கள். இந்த கோவிந்த நாமத்தினுடைய சிறப்பை பற்றித்தான் இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். பெருமாளுக்கு எத்தனையோ நாமங்கள் இருக்கின்றது. கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேசா, பத்மநாபா, தாமோதரா, இந்த நாமங்களை தினந்தோறும் சொல்லி நாம் வழிபட வேண்டும். அதிலே முக்கியமானதொரு நாமம் கோவிந்தா என்ற நாமம். இந்த கோவிந்த நாமம் என்பது சர்வ பாப நிவாசினி, எல்லா விதமான பாவங்களையும் நம்மிடமிருந்து எடுத்து நம்மை சுத்தப்படுத்துகின்ற நாமம் கோவிந்த நாமம். இதற்கு ஒரு சிறிய கதை இருக்கின்றது. பெருமாள் பக்தர் ஒருவர் தினந்தோறும் அதிகாலையிலே எழுந்து நீராடி விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி பெருமாளை தரிசிப்பார் கோவிலுக்கு சென்று. ஆனாலும் அவருடைய மனதிற்குள் ஏதோ ஒரு குறை இருந்து கொண்டே இருந்தது. மனிதன் என்றால் ஏதேனும் குறை இருக்கும் அல்லவா? அப்படி அவருடைய மனதுக்குள்ளேயும் ஒரு குறை இருந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் இந்த குறையை எப்படி நிவர்த்தி செய்வது என மனதுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டமே இருந்தது. ஒரு குருவை சந்தித்தார். இந்த குருவை சந்தித்து அந்த குருவிடம் சொன்னார், பெருமாளுடைய கருணையினாலே செல்வத்துக்கு எந்த விதமான குறையும் இல்லை, எல்லாமே எனக்கு இருக்கின்றது. இருந்தாலும் ஏதோ ஒரு குறை மனதை அழுத்தி கொண்டே இருக்கின்றது. இதற்கு ஒரு நிவாரணம் சொல்லுங்கள் என அந்த குருவிடம் கேட்டார். குரு சொன்னார், தம்பி, எல்லாமே உனக்கு இருக்கின்றது என்கின்றாய், ஆனாலும் ஏதோ ஒரு குறை என்கின்றாய். பெருமாளுடைய மந்திரத்தை சொல்கின்ற உனக்கு என்ன குறை என்று கேட்டார். தெரியவில்லை, எனக்கு ஒரு குறை இருக்கின்றது என்று சொன்னார். உடனே அந்த குருவாகப்பட்டவர் இன்னொரு சிஷ்யனை அழைத்தார். அவர் மிக ஏழையாக இருந்தார். அவரிடம் இந்த குரு கேட்டார், உனக்கு ஏதேனும் குறை இருக்கின்றதா என கேட்டார். கோவிந்த நாமம் இருக்கும்போது எனக்கு என்ன குறை என அவர் சொன்னார். இந்த குருவிடம் சந்தேகம் கேட்டு வந்த பக்தருக்கு மிகுந்த அதிர்ச்சி. காரணம், குருவிடம் சந்தேகம் கேட்டு வந்த இவர் மிகப்பெரிய செல்வந்தர், எந்த விதமான பொருளாதார குறைகளும் சங்கடங்களும் இல்லாதவர், எல்லாமே இருக்கின்றது இவருக்கு வாழ்க்கையிலே. ஆனால் அந்த குரு அழைத்தார் அல்லவா ஒருவரை,